இடைநிலை சுவடு. இடைநிலை சுவடு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இடி அப்படின்னா பஞ்ச், அதாவது குத்து பண்றது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த நிலைச்சுவடு ஃபுல்லாவே வருது. நீங்க போன கட்டத்துல பார்த்த நிலைச்சுவடு வந்து பாத்தீங்கன்னா வெட்டு நிலைச்சுவடு பாத்தீங்க. அதுல வந்து உச்சி வெட்டு, பல்லை வெட்டுகள், இந்த மாதிரிப்பட்ட அளவுகள் தான் அதிகமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடி பண்ற விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சமநிலை. வணக்கம். தயார் நிலை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பின்பக்கமா திரும்பி உங்களோட வலது கையில தடை பண்ணி ஒரு இடது கையால ஒரு இடி பண்றோம். அப்படியே முன்பக்கமா திரும்பி உங்களோட இடது கையால தடை பண்ணி வலது கையை ஃப்ரண்ட்ல நீட்டுறோம். உங்களோட வலது காலை தூக்கி உள் பக்கமா தூக்கி ஒரு உள்செவி கால் அடி பண்ணி காலை முன்பக்கமா வைக்கிறோம். இப்போ உங்களோட வலது கையை அப்படியே தலைக்கு பின்பக்கமா தூக்கி உச்சி வெட்டு பண்ணி அப்படியே ஒரு பல்லு வெட்டு பண்றோம். இப்போ அந்த வலது கையால அப்படியே ஒரு தடை பண்ணி இடது கையில ஒரு இடி பண்றோம், வலது கையில ஒரு இடி பண்றோம். இப்போ உங்களோட இடது கையை பயன்படுத்தி அப்படியே உங்களோட வலது கை தட்டி பின்னாடி எடுத்து ஒரு முன்செவி முண்டா கொடுக்குறோம். இப்போ அதே வலது கையால ஒரு தடை பண்ணி இடது கையால ஒரு இடி பண்றோம். இவ்வளவு தான் ஒரு முக்கு. இதை மறுபடியும் பார்த்துடலாம் வாங்க, நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. சமநிலை. தயார் நிலை. ஒன்று, பின்னாடி திரும்புறோம், வலது கையால தடை பண்ணி ஒரு இடி பண்றோம். இரண்டு, முன்பக்கமா தடை பண்ணி கையை நீட்டுறோம், ஒரு உள்செவி காலி பண்ணி காலை ஃப்ரண்ட்ல வைக்கிறோம். இப்ப மூன்று, வலது கையால ஒரு உச்சி வெட்டு, பல்லை வெட்டு. நான்கு, வலது கையில தடை பண்ணி இடது கையில ஒரு இடி பண்றோம், வலது கையில ஒரு இடி பண்றோம். இப்ப ஐந்து, இடது கையால தட்டி ஒரு முன்செவி முண்டா கொடுக்குறோம். ஆறு, வலது கையால தடை பண்றோம், இடது கையில ஒரு இடி பண்றோம். இந்த 6 கவுண்டிங் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போறோம். வாங்க, தயார் நிலை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. சமநிலை. வணக்கம். தயார் நிலை. மறுபடியும் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. சமநிலை. சமநிலை. தயார் நிலை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. சமநிலை. தயார் நிலை.